மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து அவரது அண்ணன் மகள் தீபா தொடர்ந்து தனது கருத்துக்களை மாற்றிக்கொண்டு வருகிறார். தீபா 3 முறை வெளியிட்ட மாறுபட்ட கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அவர்கள் என்னென்ன சிகிச்சை அளித்தார்கள் என்பது குறித்து சில சர்ச்சைகள் இருக்கின்றன. அதையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும். நான் என்ன சொல்கிறேன் என்றால், அனைவருக்கும் இதை தெரிந்து கொள்ளும் உரிமை மக்களுக்கும் அனைவருக்குமே இருக்கிறது. அதாவது முதல் கட்ட சிகிச்சைகள் என்னென்ன அளித்தார்கள், எந்தெந்த சிகிச்சைகள் பலன் அளித்தன, எதெல்லாம் பலன் அளிக்கவில்லை. மருத்துவமனை சொல்கிறது, மருத்துவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், உடன் இருந்தவர்கள் இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையில், ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷனில் அவருடன் பர்சனலாக உதவியாளர்களாக இருந்த இவர்கள் ஏன் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அவருக்கு என்னென்ன தேவைகள், அவருக்கு என்னென்ன குறைகள், இதையெல்லாம் நன்கு அறிந்தவர்கள் அதை பற்றி ஏன் விளக்கக்கூடாது? சென்னை உயர்நீதிமன்றம் ஏன் அவருடைய நெருங்கிய உறவினர்கள் அல்லது ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் இந்த வழக்கில் தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது. செல்வி ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக ஏனென்றால் என் உடன் பிறந்த சகோதரர் தீபக் அவருடன் 25 நாட்கள் இருந்திருக்கிறார். அதை தவிர எனக்கு அது போன்ற சந்தேகங்கள் ஒன்றும் ஏற்படவில்லை. இயற்கையாக எனக்கு ஏற்பட்டிருந்தால் நான் இதில் ஈடுபட்டிருக்கலாம். அது இல்லை என்பதை ஏற்கனவே தெளிவுபட சொல்லியிருக்கிறேன். அனைத்து முறைகளை பற்றி எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. இதை நாங்கள் செய்தோம், 2 மாதம் கழித்து இப்படி ஒரு பதிலை சொல்லி, இப்படி ஒரு விளக்கம் என்ற பெயரில் ஒரு 2 வரிகளை சொல்லி இருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ள நிச்சயமாக முடியாது. முதலில் இருந்து தொடங்க வேண்டும் என்றால், எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்பது முதல், என்னென்ன சிகிச்சைகள் அளித்தார்கள், ஏன் அளித்தார்கள், யாருடைய உத்தரவின் பேரில் இதையெல்லாம் செய்தார்கள், what I'm asking is who gave the authorization. நான் விளக்கத்தை கேட்டு வந்தேன். ஆரம்பத்திலேயே நான் விளக்கத்தை கேட்டிருந்தேன். இப்பொழுது திடீரென்று வந்து நான் கேட்கவில்லை. இதையெல்லாம் ஆரம்பித்த காலத்திலேயே, உரிய காலத்திலேயே என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது, ஏன் இதெல்லாம் அளிக்கப்பட்டது என்பதை நான் கேட்டுதான் வருகிறேன். அதற்கு முதலில் பதில் வேண்டும்.